அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மகர ராசி. இந்த மகர ராசிக்காரங்க எப்பவுமே உங்களுடைய மனது பார்த்தீங்கன்னா கடல் வீடு மாதிரி. கடல் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்குதோ அப்படிதான் இவங்களுடைய மனதிலையும் புது புது எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும். எப்போதுமே மற்றவர்கள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா புது புது ஐடியா இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்ட மாதிரி தான் உங்களுடைய ஃபேஸ் இருக்கும். சோர்வடைய மாட்டாங்க. எத்தனை டைம் ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதை மறுபடியும் மறுபடியும் முயற்சி செய்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில் தோல்வியை கண்டு பயப்படாத மனம் தளராத ஒரு ராசி அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய மகர ராசிக்காரர்களை சொல்லலாம். மறுபடியும் மறுபடியும் வீறு கொண்டு எழக்கூடியங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள். உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் என்பதனால உங்ககிட்ட இரக்க சுபாவம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா மனித நேயத்துடன் செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி அதிபதி என்பதனால அதிக அளவில் பணம் வைத்து கொண்டு இருந்தாலும் திடீர்னு ஒரு செலவு வரும்போது பணத்தை தேடுவீங்க. எங்கடா வச்சோம், இந்த பணத்தை காணுமே, என்ன பண்ணலாம், யாருக்கிட்ட வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நிறைந்த மாதிரி தான் பெரும்பாலும் இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும்போது 7ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் சந்திரன் வருகிறார். இதனால் உங்களுடைய வாழ்க்கை துணை கலாச்சாரம் மிக்கவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி உங்களை விட நிதானமாக யோசித்து செயல்படுபவர்களாக இருப்பாங்க. உங்களின் வேக செயல்பாடுகளை விவேகத்துடன் சமாளிக்கக்கூடியவங்களாகவும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைவாங்க. அதே மாதிரி வாக்கு சாதுர்த்தியம் பெற்றவர்களாக உங்களுடைய துணை உங்களுக்கு அமைவாங்க. ஏன்னா 10ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் வருவதனால வாழ்க்கை மத்திய பகுதியில் சொந்த தொழில் அமையும். சொந்த தொழிலில் ஒரு 35 வயது 40 வயதுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுடைய சொந்த தொழில் இதுதான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அந்த தொழிலில் இறங்குவீங்க. அதுவும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எங்கே பணம் புழக்கம் சேர்ந்து கிடைக்குமோ அங்கு வேலை செய்யவோ விரும்புவீர்கள் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க. அதே மாதிரி உயர்ந்த பதவி கிடைக்கிறதுக்கான யோகமெல்லாம் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையில் எப்போதுமே உங்களுக்கு ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய உறவுகள் வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ மகர ராசி அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த கலையில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதி குரு என்பதனால செலவுகள் கொஞ்சம் குறைவாக தான் செய்வீங்க. அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும். அதே மாதிரி ஆன்மீகத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால் நிறைய நன்மைகள் கிடைக்கும். இருந்தாலும் அதிக நாட்டம் இருக்கக்கூடியவங்கள நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க. இவங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்கும். சிவன் அம்சத்தில் சாராத சனி இருந்தாலும் திருமாலை வழிபடுவதையே மிகவும் விரும்பக்கூடியவங்களாக நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. கடல் எப்போதும் சனி பகவானின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது என்பதனால மகரத்தை மகரக்கடல் என்றே அழைப்பார்கள். பார்க்கடலில் தான் மகாவிஷ்ணு சாயகோலம் கொண்டிருந்தார். எனவே சாயகோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாதர் பெருமாளை சேவை சாதிக்கும் கோவில் அனைத்துலேயுமே நீங்கள் வழிபட உகந்த தலமாகும். அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது, இந்த வாரத்துலையாவது ஏதாவது ஒரு நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு, இந்த மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு பணம் வரத்து திருப்திகரமாகவே இருக்கும். பிள்ளைகள் அல்லது பெண்ணின் திருமணம் விஷயத்தில் கொஞ்சம் வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. முன்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் இருந்திருக்கும். அந்த வாக்குவாதம்லாம் குறைந்து இந்த வாரம் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையே இந்த வாரத்தில் காணப்படும். மற்றவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்தால் இந்த வாரம் கொஞ்சம் திருப்தி கிடைக்கும். அதே மாதிரி அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இடமாற்றமோ இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரக நிலை சாதகமாக அமைந்திருக்கு. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த வாரம் சிலருக்கெல்லாம் இடமாற்றுதல் வாய்ப்பு
வாய்ப்பெல்லாம் இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. வியாபாரம் நல்ல விறுவிறுப்பாக இருக்கும். இந்த டைமு உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் துணிச்சலும் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். லாபம் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு அதிகமான லாபம் இந்த வாரத்தில் கிடைக்கும். அதே மாதிரி சிலர்லாம் கடையை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம், ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் முயற்சி செய்வீங்க. கண்டிப்பாக இந்த டைமும் முயற்சி செய்யுங்க. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கிறது நல்லது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அலுவலக சூழ்நிலை உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 16ஆம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமைந்திருக்கு. சரி, நம்மளுடைய மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு ராகு, குரு, சுக்கிரன் இவங்கெல்லாம் நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க. அதனாலே என்னமோ இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியிலுமே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அதேமாதிரி ராகு பகவானால் சின்ன சின்ன உடல் உபாதைகளும் அப்பப்போ ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் கூட படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களை தேடி வரும்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது. தெய்வ அருள் பரிபூரணமாக இந்த வாரத்தில் இருக்குது. அதே மாதிரி ஒரு பெரிய பிரபலங்கள் ஆதரவு இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய விருப்பங்களை இந்த வாரத்தில் நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. அல்லது ஏதாவது ஒரு கோவிலுக்கு, ரொம்ப பழமையான கோவிலுக்கெல்லாம் சென்று வருவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. அதே மாதிரி கோவிலில் உங்களுடைய வேண்டுதல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் போய் நிறைவேற்றுவீங்க. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குருவால் உங்களுடைய நிலை படிப்படியாக உயரும். ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக இருக்குது. நினைத்தது அனைத்துமே இந்த வாரத்தில் நினைத்தபடி நடத்தி முடிப்பீங்க. இதற்காக கொஞ்சம் கடுமையாக உழைப்பீங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு சாதகமான பலனையும் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். வேலையில் இருக்கிறவங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு பொறுப்போ ஒரு பதவி உயர்வோ இந்த வாரத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு பெரிய புகழோ பாராட்டோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட சிக்கல்லாம் கொஞ்சம் இருந்திருக்கும். அந்த சட்ட சிக்கல்லாம் இந்த வாரத்தில் விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள குரு பார்வை உண்டாகுவதனால குரு மங்கள யோகம் ஏற்பட போகுது. இதனால் நடக்காது அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்தது நினைத்த மாதிரி நிறைவேறும். வேலையெல்லாம் இது இவ்வளோ வேலை தான் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கடன்னு எல்லா வேலையும் செய்து முடிக்கிறதுக்கான யோகம் இருக்குது. வியாபாரத்தில் இருந்த சின்ன சின்ன தடைகள்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு லாபமும் இந்த வாரத்தில் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களாம் கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க. நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு படிப்படியாக உயரும். அதே மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வாரத்தில் இடமாற்றமோ, பதவி உயர்வோ அல்லது ஒரு சிலருக்கெல்லாம் சம்பள உயர்வோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. அதே மாதிரி உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு இந்த வாரம் செல்வாக்கு படிப்படியாக உயரும். உங்களுடைய மேல் அதிகாரிகளே உங்களை பாராட்டுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு மதிப்பெண்ணை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஆசிரியரோட ஆலோசனையை கேட்டு படிச்சுட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ராகு, சுக்கிரன், குரு இவங்கெல்லாம் நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறதுனால இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரம் அப்படின்னே சொல்லலாம். இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை இந்த வாரத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு
முன்னோர்களை வழிபட்டுக்கிட்டு வாங்க, இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதே மாதிரி திருமாலை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.